அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். ஆடி மாதம் பிறந்தாலே பண்டிகைகள் ஒவ்வொன்றா வரத் தொடங்கிடும். ஆடி மாதம் இறை வழிபாட்டிற்கான மாதமாக சொல்லப்படுது. இந்த மாதத்தில் நம்ம கண்டிப்பாக எவையெல்லாம் செய்யணும், எந்த விஷயங்கள்லாம் செய்யவே கூடாது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதத்தில் குலதெய்வ வழிபாடு, கிராம தெய்வதை வழிபாடு, இஷ்ட தெய்வம், சிவ வழிபாடு, சக்தி வழிபாடு, திருமால் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடுன்னு எல்லா தெய்வங்களையும் வழிபடுறதுக்கு ஏற்ற மாதமாக கருதப்படுது. பெண் மாதமான ஆடி மாதத்தை கடக மாதம்னையும் சொல்கிறதுண்டு. அதனால தான் இந்த மாதத்தில் சக்தி வழிபாடு ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படுது. ஆடி மாதத்துக்கு அதிபதியாக இருக்கிறது சந்திரன். இந்த மாதத்தில் சூரியன்லேருந்து சூட்சுமமான அதிர்வுகள் வெளிப்படுது. அதனால் இந்த மாதத்தில் இறை வழிபாடு, மந்திர ஜபம் போன்றவை செய்கிறது மிகச் சிறப்பானதாக இருக்கும். இந்த மாதத்தில் எத்தனை முறை வேண்டுமானாலும் இறை வழிபாட்டினை செய்யலாம். எப்படி செஞ்சாலும் அது பல மடங்கு அதிக பலனை நமக்கு கொடுக்கும். ஆடி மாதத்தில் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும். ஆனால் எந்தெந்த காரியங்களை எல்லாம் செய்யலாம், எவற்றையெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாதத்தில் செய்யக்கூடாதவைகள்: ஆடி மாதத்தில் திருமணம் செய்யக்கூடாது, நிச்சயதார்த்தமும் செய்யக்கூடாது. இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் தவிர்க்கிறது நல்லது. புது வீடு குடி போகிறது, வீடு அல்லது இடமாற்றம் செய்கிறதையும் தவிர்க்கணும். கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகளையும் தவிர்க்கிறது நல்லது. கர்ப்பிணி பெண்களுக்கு வளகாப்பு நடத்தக்கூடாது. ஆடி மாதத்தில் குழந்தைகளுக்கு மொட்டையும் அடிக்கக்கூடாது. ஆடி மாதத்தில் பெண் பார்க்க செல்றதையும் தவிர்க்கணும். ஆடி மாதத்தில் கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆடி மாதத்தில் நேர்த்திக்கடன், வழிபாடு ஆகியவற்றையெல்லாம் செய்கிறது நல்லது. திருமணமான பெண்கள் தாலிச்சரடை மாற்றிக்கொள்ளலாம். மந்திர ஜபம், யாகம், ஹோமம் இவற்றையெல்லாம் செய்யலாம். ஆடி மாதம் வாஸ்து புருஷன் நித்திரை விடும் மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தில் வீடு கட்டுமான பணிகளை துவங்கலாம். ஆடியில் புது வீடு வாங்கலாமா? ஆடி பெருக்கு அன்னைக்கு புது வீடு வாங்கிறதுக்கு அல்லது நிலம் வாங்கிறதுக்கு முன்பணம் கொடுக்கலாம். குடும்பத்தில் நோய் நொடிகள் நெருங்காமல் இருக்க பெண்கள் ஆடி மாதத்தில் தினமும் விளக்கேற்றி வழிபடணும். உணவு தானம், வஸ்திர தானம் இதெல்லாம் வழங்குறது மிகச் சிறப்பானதாக இருக்கும். கூழ் காய்ச்சி அனைவருக்கும் கொடுக்கறது நல்லது. தினமும் மந்திர ஜபம் செய்யலாம். ஆடி மாதத்தில் எந்த மந்திரத்தை ஜெபித்தாலும் அது வருடம் முழுவதும் ஜெபித்த பலனை கொடுக்கும். பெண்கள் என்னெல்லாம் செய்யலாம்? ஆடி மாதத்தில் விரதம் இருந்தால் வருடம் முழுவதும் சுபமான வாழ்க்கை அமையும். வருடம் முழுவதும் விரதம் இருந்து வழிபட்ட பலனும் கொடுக்கும். அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்கிறது, கோவிலுக்கு குங்குமம் வாங்கி கொடுக்கறது அம்மனோட அருளை முழுவதும் பெற்றுத்தரும். திருவிளக்கு பூஜை நடத்துறது, விளக்கு பூஜையில் நாம் கலந்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கண்டிப்பாக மேற்கொள்ளணும். சுமங்கலி பெண்களுக்கும் கன்னி பெண்களுக்கும் தாம்பூலம் கொடுக்கறது நம்ம குடும்பத்திற்கு மேலும் சுபிட்சத்தை கொடுக்கும். மேலும் ஆடி மாத சிறப்புகளை என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாதம் முழுவதும் சூரிய பகவான் சந்திர பகவான் ராசியான கடக ராசியில் சஞ்சரிக்கிறாரு. இதனால் ஆடி மாதத்தை கடக மாதம்னே சொல்கிறோம். தட்சிணாயன புண்ணிய காலமும் ஆரம்பிக்குது. ஆடி மாதத்தில் இருந்து மார்கழி மாதம் வரையிலுள்ள 6 மாதங்களும் தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லப்படுது. இறை வழிபாட்டில் சிறப்புடையது ஆடி மாதம். அம்மனுக்குரிய மாதமாக இந்த மாதம் முழுவதும் போற்றப்படுது. ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மன் மாதம்தான். எல்லா அம்மன் கோவில்கள்லேயும் அம்மனுக்கு வேண்டி கூழூற்றுதல் மற்றும் அம்மன் திருவிழா கொண்டாட்டம் இதெல்லாம் நடைபெறும். ஆடி வெள்ளிக்கிழமைகளில் பல குடும்பங்கள், சுமங்கலி பெண்கள், கன்னி பெண்கள் இவங்க எல்லாரும் கோவிலுக்கு வந்து கோவிலில் இருக்கிற பாம்பு புற்றுக்கு பால் தெளிக்கும், அதாவது பால் ஊற்றுதல் வழக்கம் வச்சுருப்பாங்க. இது அவங்கவுங்களோட குல வழக்கப்படி செய்கிற விஷயங்கள் ஆகும். மேலும் ஆடி மாதத்தில் தேங்காய் சுடுதல் பழக்கமும் நிறைய இடங்களில் இருக்கும். ஆடி மாத பிறப்பை முன்னிட்டு தேங்காய்களை மேற்புறம் துளை போட்டு அதில் பச்சரிசி, வெல்லம், ஏலக்காய், நெய் இதெல்லாம் உள்ளே போட்டு ஒரு நீண்ட குச்சியை உள்ளே சொருகி நெருப்பில் சுட்டு எடுப்பாங்க. அந்த தேங்காயை சுவாமிக்கு படைச்சு பிரசாதமாக சாப்பிட்றது வழக்கம். அடுத்ததாக ஆடி செவ்வாய் தேடிக்குழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடியில் செவ்வாய்க்கிழமை தோறும் சுமங்கலி பெண்கள் மஞ்சள் பூசி குளிப்பதால் மாங்கல்ய பலம் கூடும். அதே போல் ஆடி மாத செவ்வாய்க்கிழமைகளில் பெண்கள் ஔவையார் விரதம் கடைபிடிக்கிற வழக்கமும் உண்டு. கணவனோட ஆயுள் நீடிக்கிறதுக்கும், குழந்தை வரம் வேண்டியும், குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கிறதுக்கும்
கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கிறதுக்கும் இந்த விரத வழிபாட்டின் மூலமாக பிரார்த்தனை செய்வாங்க. ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுமங்கலி பெண்கள் கணவனோட ஆயுள் அதிகரிக்கிறதுக்கும், திருமணம் ஆகாத பெண்கள் திருமணம் சீக்கிரமாக கைகூடி வர்றதுக்காகவும் விரதம் மேற்கொள்கிறாங்க. ஆடி ஞாயிற்றுக்கிழமைகளில் அம்மன் கோவில்களில் கூழூற்றி வணங்குவாங்க. அடுத்ததா ஆடி பெருக்கு. இது ஒரு மங்களகரமான பண்டிகை. ஆடி மாதத்தில் தான் தென்மேற்கு பருவமழை வலுவடைஞ்சு காவிரியோட நீர்பிடிப்பு பகுதிகளில் புது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வரும். அப்படி ஆடியில் காவிரி பெருக்கெடுத்து வருவதைத்தான் மக்கள் ஆடிப்பெருக்கு அப்படின்னு கொண்டாடுறோம். காவிரி கரையோரங்களில் இந்த விழா களை கட்டும். காவிரி அன்னைக்கு சீர் செய்து வணங்குறது வழக்கமாக இருக்குது. தாமிரபரணி ஆற்றங்கரையிலும் ஆடிப்பெருக்கு உற்சாகமாக கொண்டாடப்படுது. ஆடி 18ஆம் நாள் இதை விசேஷமாக கொண்டாடுறாங்க. இந்த மங்களகரமான நாளில் விதவிதமாக சாதம் வகைகள், அதாவது புளியோதரை, தேங்காய் சாதம், எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், அவியல், கூட்டு, அப்பளம், வடை, பாயாசம் அப்படின்னு வகை வகையான பதார்த்தங்கள் செஞ்சு மக்கள் தங்கள் குடும்ப குல வழக்கப்படி பகவானுக்கு நெய்வேத்தியம் செஞ்சு சாப்பிட்றது வழக்கம். அடுத்ததா ஆடி கிருத்திகை. கார்த்திகை என்ற நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம். மாதந்தோறும் வரும் கிருத்திகை நட்சத்திரம் சிறப்பானது. அதுலேயும் ஆடி மாதம் வர்ற கிருத்திகை நட்சத்திரம் மிக மிக சிறப்பு வாய்ந்தது. உலகெங்கும் இருக்கிற தமிழ் மக்கள் தங்களோட பிரார்த்தனைகளையும் நேர்த்திக்கடன்களையும் செலுத்தும் முக்கிய நாளாக இந்த நாளை கொண்டாடுறாங்க. ஆடி மாதத்திலிருந்து தொடங்கி 6 மாதங்கள் கார்த்திகை விரதம் இருந்து தை மாத கடைசியில் கார்த்திகை விரதத்தை முடிக்கலாம். அடுத்ததா ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசையை பித்ருக்கள் தினமாக கொண்டாடப்படணும். அன்று இறைவனடி சேர்ந்த நம் முன்னோர்களுக்கும் பித்ருக்களுக்கும் தர்ப்பணம் நிறைவேற்றினா 6 மாதம் தர்ப்பணம் செய்த பலன் கிடைக்கும். சூரிய பகவான் ஆண்மை, ஆற்றல், வீரம் ஆகிய எல்லாம் தரும் ஆற்றல் படைத்தவர். மகிழ்ச்சி, தெளிவான தெளிந்த அறிவு, இன்பம், உற்சாகம், அமைதி இவற்றையெல்லாம் தரக்கூடியவர் சந்திரன். இத்தகைய பெருமைகளெல்லாம் தருகின்ற சூரிய சந்திர பகவான்களை தாய் தந்தையை இழந்தவங்க அமாவாசை தினங்களில் வழிபடுறது மிகவும் சிறப்பானது. தட்சிணாயன காலத்தில் வர்ற முதல் அமாவாசை என்பதால் ஆடி அமாவாசை இவ்வளோ சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. அடுத்ததாக ஆடிப்பூரம். ஆடிப்பூரம் அம்பாளுக்குரிய விசேஷ தினமாகும். ஆடி மாதத்தில் வர பூர நட்சத்திரத்தில் இந்த விழா சிறப்பாக கொண்டாடப்படுது. இந்த நல்ல நாளில் தான் உமாதேவி அவதரித்ததா புராணங்கள் சொல்லுது. உலக மக்களை காப்பதற்காக அம்பாள் சக்தியாக உருவெடுத்த தினம் ஆடிப்பூரம். ஆடிப்பூர விழா சைவ ஆலயங்களில் மட்டும் இல்லாமல் வைணவ ஆலயங்கள்லையும் வெகு சிறப்பாக நடைபெறும். ஏன்னா ஆண்டாள் அவதரித்த தினம் ஆடி மாதத்தில் வர்ற பூர நட்சத்திரம் ஆகும். பூமாதேவியே ஆடிப்பூர நாளில் தான் அவதரிச்சா அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. கடைசி ஆடி, அதாவது ஆடி மாதம் கடைசி நாளில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு பிடிச்சமானதையெல்லாம் வாங்கி வச்சு நம்மளோட கோரிக்கைகளை சமர்ப்பிக்கணும். ஆடி மாதம் கடைசி நாளில் மாலை வேளையில் இந்த பூஜையை செய்யணும். முன்னோர்கள் நம் படையலை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு நமக்கு ஆசீர்வாதத்தை வழங்குவாங்க. ஆடி மாதத்தை பற்றி பல பழமொழிகள் இருக்குது. ஆடிப்பட்டம் தேடி விதை, ஆடி காற்றுல அம்மியும் பறக்கும், ஆடியில் காத்தடிச்சா ஐப்பசில மழை வரும், ஆடிக்கூழ் அமிர்தமாகும், ஆடி செவ்வாய் தேடிக்குழி, அரைத்த மஞ்சள் பூசிக்குழி. இந்த மாதிரி நிறைய பழமொழிகள் ஆடி மாதத்துக்காகவே சொல்லப்படுறதுண்டு. இந்த ஆடி மாதம் முழுவதுமே ஸ்லோகங்கள், பக்தி பாடல்கள், பாராயணம் செய்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும். முக்கியமாக பெண்கள் ஆடி செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் அம்பிகைக்கு, துர்க்கைக்கு இவங்களுக்குரிய ஸ்லோகங்களை பாராயணம் செய்கிறது ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும். இந்த ஆடி மாதம் முழுவதுமே பாராயணம் செய்கிறது ரொம்ப நல்லது. கடைசியாக ஆடி ஸ்பெஷலாக ஒரு முக்கியமான விஷயத்தையும் பார்த்துடலாம். ஆடி முதல் நாளில் எல்லோருமே திருப்பதிக்கு 11 ரூபாய் எடுத்து முடிஞ்சு வச்சுக்கோங்க. திருமலை திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாள் தம்முடைய திருமணத்திற்காக குபேரன் கிட்ட 1,14,00,000 தங்க காசுகளை கடனாக வாங்கினார் இல்லையா? அதை குபேரன் பெருமாள் கிட்ட ஆடி முதல் நாளில் கேட்குறதா ஐதீகம் இருக்குது. அதனால் ஆடி முதல் நாளில் நாம் வீடுகளில் வெள்ளை துணியில் மஞ்சள் தடவி அதில் 11 ரூபாய், ஒரு 10 ரூபாயும் ஒரு 1 ரூபாய் காயனையும் எடுத்து முடிஞ்சு வச்சு அதனை பூஜை அறையில் வச்சு தினமும் பூஜை செஞ்சு திருப்பதிக்கு போகும்போது அதனை உண்டியலில் சேர்ப்பிக்கணும். இப்படி செய்கிறது மூலமாக நம்ம வீட்டில் எப்பயுமே செல்வத்திற்கு குறை இருக்காது, வறுமையும் அண்டாமல் இருக்கும். ஆடி மாதம் பற்றின நிறைய விஷயங்களை நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கிட்டோம்.
இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.